அந்த இரவு பூமி சில நொடிகள் மூச்சை நிறுத்தியது. ஏனெனில் ஒரு தெய்வீக ரகசியம் இந்த உலகில் இறங்கப் போகிறது. ஆற்றங்கரையில் ஒரு முதிய யோகி கண்களை மூடி ஆழ்ந்த தவத்தில் திடீரென வானம் இரண்டாக பிளந்தது போல ஒரு ஒளிக்கோடு நேராக அவரது கையில் வீழ்ந்தது. அந்த ஒளி தண்ணீர் அல்ல, நெருப்பல்ல, அது ஒரு உயிர். அந்த ஒளி மெல்ல மெல்ல ஒரு குழந்தையாக மாறியது. ஆனால் அந்த குழந்தை அழவில்லை, சிரிக்கவும் இல்லை. அது யோகியின் மனதை நோக்கி பார்த்தது. அந்த நொடியில் யோகி தன் முழு முன்பிறவிகளையும் கண்டு நடுங்கினார். மெதுவாகச் சொன்னார், ஆதிசேஷன். இந்த குழந்தை மனித அவதாரம் அல்ல, யோகத்தின் அவதாரம். பதஞ்சலி வளர வளர அவர் மனிதர்களின் எண்ணங்களை கேட்கத் தொடங்கினார். ஒருமுறை ஒரு கிராமத்தில் 5 பேர் ஒரே இரவில் பைத்தியமாகினர். மக்கள் பதஞ்சலியிடம் அழுது விழுந்தனர். பதஞ்சலி அந்த இடத்தில் காலடி வைத்த அடுத்த நொடி அவரது நிழல் அசையவில்லை. அந்த நிழலிலிருந்து ஒரு பாம்பு வடிவ ஒளி வெளிப்பட்டது. அந்த 5 பேரும் ஒரே நேரத்தில் மயங்கி விழுந்தனர். சில நிமிடங்களில் அவர்கள் முழு நினைவுடன் எழுந்தனர். பதஞ்சலி மனநோயை மருந்தால் அல்ல, அதிர்வால் குணமாக்கினார். இந்த அதிசயம் அரசனின் காதில் விழுந்தது. அரசன் பதஞ்சலியை அரண்மனைக்கு வரவழைத்தான். ஆனால் அவன் மனதில் ஒரே கேள்வி, இந்த மனிதன் தேவனா அல்லது ஆபத்தா? அவன் ஒரு கொடிய இரகசிய திட்டம் தீட்டினான். பதஞ்சலியின் உணவில் அரிய விஷம் கலந்தான். பதஞ்சலி உண்டார். 1 நொடி, 2 நொடி, அவர் மண்ணில் சாய்ந்தார். அரண்மனை முழுவதும் அதிர்ச்சி. ஆனால் அடுத்த கணம் அவர் மெதுவாக எழுந்தார். அவரது கண்களில் மனித ஒளி இல்லை, அது பிரபஞ்ச ஒளி. மென்மையாகச் சொன்னார், விஷம் உடலை மட்டுமே தொடும், யோகத்தை தொட முடியாது. அந்த நொடியில் அரசன் தன் முழு மனதை இழந்தான். அவன் பதஞ்சலியின் காலடியில் விழுந்தான். அதன்பின் பதஞ்சலி உலகிற்கு ஒரு அபாயகரமான இரகசியத்தை அருளினார். அது யோக சூத்திரம். ஆனால் அதில் ஒரு மறைவு இருந்தது. யோக சூத்திரத்தின் முழு அர்த்தம் புரிந்தால் மனிதன் மரணத்தை வெல்ல முடியும். அதனால் அவர் அதை சூத்திரங்களாக மறைத்தார். ஒரு நாள் பதஞ்சலி திடீரென வரைந்தார். அவரின் ஆசிரமத்தில் மட்டுமே ஒரு பாம்பு சின்னம் மற்றும் ஒரு வரி, நான் சென்ற இடம் வெளியே அல்ல, உங்களுக்குள். இன்றும் நீங்கள் கண்களை மூடி ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுக்கும்போது அந்த ஒரு நொடியில் பதஞ்சலி உங்களை பார்க்கிறார்.